எல்லாருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? அதாவது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஒரு பகிர்ந்துக்கலாம்னு ஒரு ஆசையில் தாங்க சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. புரட்சி தலைவர் நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு சின்ன பையனை வச்சுட்டு ஒரு சினிமாவில் பாட்டு பாடுவார் பாருங்க. சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போகிற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் தரும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி அப்படின்னதோட நிப்பாட்டினாருங்களா? வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. என்ன அருமையான பாட்டு இல்லைங்களா? இதை யார் பாடினதுங்க? வாய் முன்முணுக்கிறது எனக்கு தெரியுதுங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரே தான். அவர் தாங்க. அவர் பட்டுக்கோட்டையார்னு சொல்கிறத விட பாட்டுக்கோட்டையார்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இல்லைங்களா? அவர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார் ரெண்டு பேரும் அந்த திருச்செங்கோடு ராமலிங்க சுந்தரம் முதலியார் அப்படிங்கிற, அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளி இருக்கிறார் இல்லைங்களா, அவரை பார்க்கறதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவும் ஒரு தடவை சேலத்துக்கு போயிருக்கிறாங்க. போகும்போது அங்கே போய் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா இந்த மாதிரி சொல்லிடுறாரு, இவர் பாட்டு ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர், எழுதக்கூடியவர், ரொம்ப கவிதை நல்லா எழுதுவார், இவருக்கு ஏதாச்சும் உங்கள் சினிமாவில் திரைப்படத்தில் வாய்ப்புகள் இருந்தால் கொடுக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அப்படியா, எங்கே ரெண்டு பேரும் எழுத சொல்லுங்கள், ஒரு பாட்டு எழுத சொல்லுங்கள் அப்படின்னாராம். உடனே பேப்பரும் ஒரு குறிப்பேடு வந்திருக்கு. இவர் நின்றுக்கிட்டே அவர் முன்னாடி உட்கார்றதுக்கு எந்த விதமான இருக்கையும் போட மாட்டாராமா. யார்? அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளி அவருக்கு முன்னாடி யாருமே உட்கார்றதுக்கு எந்த சேரும் போட மாட்டாராம். ஏன்னா உட்கார்ந்தாக்கா கால விரயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் உட்கார சொல்லவே மாட்டாராம். உடனே அந்த குறிப்பேடும் இதுவும் வந்ததே உடனே இவர் எழுதியிருக்கிறாரு. என்ன 2 வரி எழுதி கொடுத்துருக்காரு. உடனே சேர் வந்துருச்சாமல் ரெண்டு நாற்காலி ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்களா. உட்காந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்கும்போது கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறேன் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராமா. எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா இவரை கூட்டிகிட்டு கிளம்பிட்டார். அப்போ வெளியில் போன பிறகு எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா கேட்குறாரு, என்னையா அப்படி என்னையா எழுதுனேன், உடனே சேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டு கேட்குறாரு. ஆமாம் போங்க, ஒரு மண்ணாங்கட்டி எழுதலை, முதல்ல உட்காரத்துக்கு 2 சேரை போடுங்கன்னு தான் எழுதினேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவருக்கு சிரிப்பு வந்துருச்சாமா. ஆக தன்னுடைய மனசில் வேலை வாய்ப்பு தேடி தான் போயிருக்காரு. ஆனால் தன்னுடைய மனசில் உட்காரத்து கூட இல்லாமல் இப்படி பேசுகிறாரேங்கிற எண்ணம் இருக்கவும் அந்த துணிச்சலை உடனே செயல்படுத்தினார் பாருங்க. அந்த துணிவு கண்டிப்பாக பாராட்டுதற்குரியது இல்லைங்களா? அது இல்லாமல் 1930 பிறந்து 1959 இறந்துருக்கிறார். 29 ஆண்டு காலம்தான். அதாவது நான் பிறக்கிறதுக்கு முந்தைய அவர் இறந்துருக்கார். ஆனால் இன்றும் அவரை பேசுகிறோம் இல்லையா? கவிஞர்களுக்கு என்றுமே மரணம் கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பாக அவருடைய பாடலை நிறைய படிப்போம், அவருடைய அந்த தத்துவங்களை உணர்ந்து கொள்வோம். அது இல்லாமல் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த துணிச்சலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறனையும் இது மாதிரி பெரியவங்கள்ட்டேருந்து நாம் வாங்கிக்கணும். இதை படித்தேன், பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.